Hi guys, welcome back my channel. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான். இங்க வந்து நம்ம பார்க்க போறது என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது இடம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுனா கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. லாஸ்டா நான் இந்த இடம் என்னன்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். This video sponsors by BuyMode e-shopping. இது வந்து நமக்கு Play Storeலயே அவைலபிளா இருக்கு. நம்ம வந்து Play Storeலயே டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் இது லிங்க் கொடுக்கிறேன். ஒன் டைம் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. இதோட பெனிஃபிட் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே பாருங்கள் இங்கே வந்து 4.6 அதாவது 4.6 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டாருக்கு ஒரு 4 பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது. அண்டு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3000+ அதாவது 3000+ ரேட்டிங்க்கு மேலே வந்திருக்கு. அண்டு 50K அதாவது 50,000 மக்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதனால் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்ம மற்ற ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நமக்கு கம்மியான ப்ரைஸில் தான் கிடைக்கிது. ஸோ இப்போ வந்து இதில் நமக்கு கிடைக்கிற பொருட்கள் வந்து க்ராசரி ஐட்டம் மட்டும்தான் கிடைக்கிது. ஃப்யூச்சரில் நமக்கு எது வேணாலும் கிடைக்கலாம். இதில் வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயே கூட சாட்டிங் பண்ணிக்கலாம். எதுக்கு நம்ம ஆர்டர் வந்து டிலே ஆகுது என்ன எதுன்றது கூட நம்ம வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து நம்ம ரெஃபர் பண்ணி கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது. நீங்கள் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்குங்க. தேங்க்யூ. ஹாய் கைஸ், இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள் கைஸ், இது ரெடியாக நிற்கிது. நாங்கள் போக போகிற ஸ்பீடு ஷிப். ஸோ இந்த ஷிப்பில் தான் நாங்கள் போக போகிறோம். ஏன்னா நாங்கள் உள்ளே கொஞ்சம் ஒரு 3 ஹவர்ஸ் மாதிரி ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது கடலை சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஸ்பீடு போட்டு தான் ஓகே, ஸ்பீடு ஷிப் தான் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு சீக்கிரமாக போக முடியாது அப்படின்றதுனால நாங்கள் வந்து இப்போதைக்கு இதில் போகிறோம். வண்டி ரெடியாக இருக்குது, அதாவது ஷிப் ரெடியாக இருக்குது. நாங்கள் சுற்றி பார்க்க வந்த இடம் தான் மாலாத்தீவு. அதாவது மாலத்தீவு இங்கே வந்து மாலா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கு சரியாக புரியல, அவங்க மலாயில் பேசுகிறதுனால. இது வந்து மாலா ஃபுல்லாகவே இங்கே வந்து மலாய் பாஷை தான் பேசுகிறாங்க. ஸோ இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இது வந்து புறா பார்க்காம். அதாவது இங்கே நிறைய புறா தான் இருக்குது. அதுக்கு பேரே புறா பார்க்கு தானா. ஸோ குட்டி குட்டி வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். இடையில நிறைய குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ பாருங்கள் போட்டு போகுது. கடல் தண்ணியை பார்க்க இப்படி அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம நார்மலாக இடம் பார்க்கும்போதுலாம் எப்படி இருக்கும். ஸோ நடுக்கடலை போகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து போகிற மாதிரியே ஒரு பயமாக இருந்துச்சு. இங்கே ஏதாவது சொரா அது இதுன்னு சொல்லுவாங்களா, ஸ்விம்மிங்லாம் துள்ளுமோ அப்படின்னு நினச்சேன். எதுவுமே துள்ளலை அந்த இடத்துல. சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு 3 ஹவர்ஸ் இங்கேருந்து நாங்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு அந்த 3 மணி நேரம் வந்து நாங்கள் ஸ்பீட் போட்டில் போகிறோம். ஸோ அவங்க பார்த்தாலே தெரியும் வண்டி எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்ட்டு. சாரி, நம்ம ஊரில் இருந்து வண்டின்னு சொல்லிட்டு ஷிப்பு எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு பாருங்கள். தண்ணிலாம் சூப்பராக இருக்குது. இந்த கலர்லாம் பார்க்கவே எனக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதை விட இன்னொன்று எக்ஸாக்ட்மெண்ட் என்னன்னாக்கா நாங்கள் இருக்கிற இடத்துல ஃபுல்லாகவே தண்ணி மேலே தான் பில்டிங்கு. இப்போ நீங்கள் அதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கடல் தண்ணியில் கூட கலர் மாறுமா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரியல. பின்னாடி பார்த்த கலர் ஒரு மாதிரி இருந்தது. இப்போ உள்ளே போக போக கலர் வேறு மாதிரி இருக்குது. ஸோ கடல்லையே வந்து தண்ணி கலர்ஸ்லாம் ரொம்ப சேஞ்சஸ் ஆனது. இது வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அது புது அனுபவமாக இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் வந்து ரீச் ஆக போகிற இடம் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துக்குள்ள தான் நாங்கள் போக போகிறோம். இங்கே நிறைய குட்டி குட்டி தீவு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த குட்டி குட்டி தீவு வந்து சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது. ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி நிறையாவும் இருக்குது. ஸோ நாங்கள் இருக்க போகிற இடம் எப்படி அப்படின்றது போய் பார்க்குற அந்த கிளிப்பு நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஏத்தாப்புலலாம் நிறைய ஷிப் வந்ததுலாம் பார்க்கவே செம்ம அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு போனோம். ஃபஸ்ட் டைம் கடலுக்கு நடுவில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும்போது அது எப்படி இருக்கும், அது எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் இருக்கிற இடத்துக்கு கிட்ட வந்துட்டோம் பாருங்கள். இதெல்லாம் குட்டி குட்டி தீவு, நிறைய போட்லாம் நிற்கிது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். இந்த இடத்துல மட்டும் நிறைய தீவுலாம் இருக்கான். ஐலாண்டு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்துலலாம் நிறைய இருக்குது. ஆனால் கடலுக்கு நடுவில் இவங்களாம் எப்படியும் வாழ்கிறாங்கன்னு தெரில. பட் இது கொஞ்சம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. தண்ணியும் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஃபைனலி எங்கள் ரூம்கிட்ட வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தாக்கா பூனைங்களாம் அழகழகாக குட்டியாக இருந்தால புசுன்னு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் இந்த பூனைங்களை பார்த்துட்டு இது கூட விளையாண்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே இந்த பூனையை பார்த்துட்டு எட்டி பார்க்குறேன். கீழே ஒரே கடல் சத்தம். பார்த்தாக்கா நம்ம வந்து கடலுக்கு நடுவில் இருக்கிறதுனால பில்டிங் அதுக்கு மேலே இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்துக்கிட்டு நைட் ஆகிடுச்சி. ஸோ மீனுங்களாம் நிறைய இருக்குது. இங்கே மீன் எக்ஸ்போர்ட் கூட ஆகிட்டுருக்கான். பக்கத்தில் கூட நாங்கள் பார்த்தோம். அந்த பில்டிங் இது காட்டினாங்க, அதாவது அந்த எக்ஸ்போர்ட்டுன்பாங்க இல்லையா, ஸோ அது காட்டினாங்க. ஸோ இங்கேருந்து தான் அந்த மீனெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாருங்கள், இங்கே நிறைய குட்டி 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 மீனுங்களாம் இவ்வளோ இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த தண்ணினால தான் நைட் ஆனால் இவ்வளோ கம்மியாக இருக்குது. பகல் ஆனால் கொஞ்சம் மேலே ஏறிடுது தண்ணி. சம்டைம் வந்து பகல் ஆனாக்கா வந்து தண்ணி கீழே இறங்குது, நைட் ஆனால் மேலே ஏறுது. மாற்றி இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து இவ்வளோ நிறையா இருக்குது. நாங்கள் வெடிஞ்சு பார்க்கும்போது அப்படியே
தண்ணியே காணும் அந்த இடத்துல, வெறும் தரையாக தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே குட்டி குட்டி மீன்லாம் நிறையா இருக்கும். ஜூமிங்க இதுலேயே உங்களுக்கு நார்மலாக தெரியும்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல நிறைய கல், அது ஸ்டார் மாதிரி கல், இந்த கல்லெல்லாம் வெரைட்டியாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. அங்கே பார்த்தா சங்கு அழகாக இருக்குது, எடுக்கலான்னு பார்த்தா அதுதான் சங்கு நத்தையாம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறைய சங்கெல்லாம் பொறுக்கிக்கிட்டு இருந்தோம். அங்கே பார்க்கும்போது எப்படி இதை வச்சுக்கிட்டு அந்த நத்தை ஓடுதுன்னே எங்களுக்கு புரியல. இது நத்தையா வண்டா எது என்னன்னு சொல்ல தெரில. ஆனால் அங்கே நிறைய இந்த மாதிரி பூச்சிங்க ஓடிக்கிட்டு இருந்தது. அது மேலே பெரிய பெரிய சங்கெல்லாம் இருந்தது. நாங்கள் வந்து அதை பொறுக்கி எடுத்துக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அங்கே கல்லும் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சம் கல் வந்து ஸ்டார் மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே நிறைய சங்கு பாருங்களா. நாங்கள் கிட்ட போய் பார்க்குறோமா, அதை திருப்பி விட்டோம் அப்படின்னோடனே அந்த பூச்சி உள்ளே போயிடுச்சு. திரும்ப நம்ம வந்து தள்ளி விட்டாக்கா குடுகுடுன்னு ஓடி போகுது. இப்போ பாருங்கள், எடுத்து விடுறோமா அப்படியே அழகாக குடுகுடுன்னு ஓடி போகுது. சீக்கிரமே ஓடி போயிடுது. ஏன்னா திரும்ப வந்து நாங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுது. இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்தது. ஆனால் இங்கே வந்து தண்ணி தான் சுற்றி இருக்குது. நம்ம வந்து தண்ணியை தான் வந்து சுற்றி பார்க்க வரலாம். வேறு இங்கே வந்து ஷாப்பிங்லாம் எதுவுமே இருக்குது. அது இருக்குது, பட் ஓகே இதெல்லாம் நம்ம ஒரு மாதிரி இல்லை, நிறையா சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இங்கே ஃபுட்டுமே வந்து சூப்பராக இருக்குது. நம்ம வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஃபுட்டெல்லாம் நிறையாவே இருக்குது. அண்டு வெரைட்டி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ சாப்பிட்றதுக்கு பஞ்சமே இல்லை. இந்த மாதிரி நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு சங்கு பொறுக்கிக்கிட்டு அந்த வந்து நத்தை அது என்ன அப்படின்றது ஆராய்ச்சியில் தான் எங்கள் மைண்ட் இருந்ததே தவிர வேறு எதையுமே பார்க்கல. அது நத்தையா இல்லை அது வந்து என்ன சொல்லுவாங்க, அது நண்டா இல்லை என்ன அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அது வெளில வந்துச்சுன்னா அதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அது நவரவே மாட்டேங்குது. நாங்கள் வந்து கிட்ட வந்து அந்த வீடியோ எடுக்கிறோன்றது அதுக்கு தெரிஞ்சு போச்சு போல். அதனால் அது கிட்ட வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் சும்மா ஒன்று எடுத்து பார்த்தாக்கா ஓடி தான் பார்க்குறத தவிர எங்கள் கையில் மாட்ட மாட்டேங்குது. பயத்தோடையே எடுத்து பார்த்தோம். அங்கே பாருங்கள் காலெல்லாம் பூச்சி மாதிரி அது இதாகுது. ஸோ இது நல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறம் பார்த்தாக்கா இங்கே ஒரே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் வந்து செம்ம வெயில். இங்கே இருக்கிற அனல் காற்றுக்கும், அதாவது தண்ணிக்கு நடுவில் இருந்தாலும் ஜில்லுன்னு தானே இருக்கணும், ஜில்லுன்ட்டு இல்லை, செம்ம அனலாக இருக்குது, பயங்கர அனலாக இருக்குது. உள்ளே இருந்தாலும் ஏசிலே தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. அது என்னென்னா தண்ணியோடைய வெப்பம் வந்து நல்லா எனி டைம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதாவது உப்பு தண்ணின்றதுனால அந்த உப்பு தண்ணியோட இது இதாகவே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இங்கே வந்து என்ஜாய் பண்ணாமல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். தண்ணியிலையும் நல்லா ஆட்டம் போட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இந்த குட்டி இதெல்லாம் வரும். இங்கேருந்து நம்ம அந்த பக்கம் போனோம், நிறைய தூரத்துலேருந்து பார்க்கும்போது தண்ணி இருக்கா. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தாக்கா குட்டி தீவுங்க நிறைய தெரியுது. ஸோ இங்கேருந்து அங்கே நம்ம வந்து பஸ் ஏறி போகிற மாதிரியே நிறைய ஷிப்லாம் இங்கே இருக்குது. அந்த ஷிப்பில் தான் அங்கேருந்து நம்ம போகணும். பக்கத்தில் அங்கங்கே வந்து பில்டிங் கட்டிகிட்ருக்காங்க. அங்கங்கே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த இடத்துக்கு போனோன்னாக்கா இந்த மாதிரி போட்டில் தான் ஏறி போகணுமா. ஸோ நம்ம சும்மா போய் ஏறி உட்காந்து எங்களை சுற்றி காட்டணும்னா காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏதாவது வேலையாக இருந்தால் போங்க, இல்லாட்டி வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு எதுக்கு வந்துட்டு வந்த இடம் தெரியாமல் போய் உட்காந்துக்கிட்டோம். இங்கே செம்ம மழை, பயங்கரமாக மழை பெய்யுது. நியூ இயர் வேறு செம்மையாக இங்கே செலிப்ரேஷன் பண்ணாங்க. நியூ இயர் கொண்டாட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. விடிய இங்கே இருக்கிறவங்க எல்லாமே மலாய், பிலிப்பீன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் விடிய வேடிக்கை பார்த்தோம், பட் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டோம். இப்போ வந்து இங்கே நேற்றுலேருந்தே மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நியூ இயர் அணையிலேருந்து மழை தான், செம்மையாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அங்கே உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள், அது எல்லாமே வந்து குட்டி தீவாக தான் இருக்குது. தண்ணிக்கு நடுவில் வந்து நிறைய தண்ணி இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து தூரமாக இருக்குது. அதிலலாம் வந்து போட்டில் தாண்டி போகணும். ஸோ நான் வாக்கிங் டிஸ்டர்பன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. டூரிஸ்ட் பிளேஸ் தான், செம்மையாக இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு வெக்கேஷனில் லீவ் விட்டாக்கா இந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். இப்போ எங்களுக்கு செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நாங்கள் எல்லா இடமும் சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.